இல்ல டாக்டர், இதுவும் ஒரு சம்பிரதாயம் கிடையாது. ஹாய் பிரெக்னன்ட் லேடிஸ், 7ஆம் மாசம் வந்தாச்சா? வீட்டில் வளகாப்பு பண்ணிட்டாங்களா? கை நிறைய வளையல் போட்டாங்களா? ஏன் இந்த வளையல் போடுறாங்க? என்னது, பாப்பாக்கு காது கேட்கணுமா? ஏன் முதல் குழந்தைக்கு மட்டும் காது கேட்டா போதுமா? ரெண்டாவது கேட்க வேண்டாமா? ஏன் அப்படின்னா ஒரு பெல் மாட்டிக்கலாமே. இல்ல டாக்டர், இதுவும் ஒரு சம்பிரதாயம் கிடையாது. இதுவும் ஒரு சயின்டிபிக் ரீசன் உண்டு. அந்த காலத்துல பெண்கள் சிறு வயதில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. என்ன வயசு இருக்கும்? ஒரு 14-15. ஸோ அப்பதான் பீரியட்ஸ் அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈஸியா கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ பிரெக்னென்ட் ஆனதுமே அவங்களுக்கு உடம்புல அவ்வளவு தெம்பு இருக்காது. பிரெக்னன்சி டெலிவரி வீக் ஆக்கிடும். ஸோ ஒரு குழந்தைய பிடிச்சி பால் கொடுக்கறதுக்கு அந்த கையில தெம்பு வேணும். ஸோ அந்த கைகளுக்கு நம்ம டம்பல்ஸும் புஷ்அப்ஸும் கொடுக்க முடியுமா? முடியாது. ஒரு வளையல் வெயிட் கிடையாது. ஒரு சைஸ் பெருசு போடுவாங்க. ஸோ கை நிறைய வளையல் இருக்கும். ஆனா அந்த வளையல் கலந்து விழாம இருக்கதா காப்பு எடுத்து கூட்டுவாங்க. இப்போ கை நிறைய வளையல் தான் வேலை தான் பண்ணிக்கும்போ அந்த வெயிட் தூக்க கைகள் வலுவாகும். நாளைக்கு பாப்பா பிடிச்சி பால் கொடுக்க ஈஸியா இருக்கும். அப்போ ரெண்டாவது வயசுல இருக்கும், முதல் இடுப்புல இருக்கும், தேவைப்படாது. அதனாலதான் முதல் குழந்தைக்கு வளகாப்புன்றது பண்ணாங்க. சோ அந்த காலத்திலயும் எக்ஸசைசஸ் இருந்தது. சோ இனிமேலும் எங்க அம்மா எக்ஸசைஸ் பண்ணல, எங்க பாட்டி எக்ஸசைஸ் பண்ணலன்னு சொல்லாம எக்ஸசைஸ் பண்ணுங்க. உங்க டெலிவரியை ஈஸியாக்கிக்கோங்க.